வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் பிஜிடிஆர்பி கிளாஸ். இந்த வீடியோவில் குவாண்டம் மெக்கானிக்ஸில் டைம் இண்டிபெண்டன்ஸ் ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன், டைம் டிபெண்டன்ஸ் ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன், பார்ட்டிகல் என்ன பாக்ஸ், ஐகன் வேல்யூஸ் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். கன்சிடர் அ சிஸ்டம் ஆஃப் ஸ்டேஷ்னரி வேவ்ஸ். ஸோ சிஸ்டம் ஆஃப் ஸ்டேஷ்னரி வேவ்ஸை கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸ்டேஷ்னரி வேவ்ஸ்னால் ரெண்டு வேவ் இருக்கும். அந்த ரெண்டு வேவும் ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அதோட ஃப்ரீக்வன்சியும் வேவ் லென்த்தும் சேமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஷ்னரி வேவை கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதோட வேவ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை சை ஆர் கமா டின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அது எந்த லொக்கேஷனில் இருக்குன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு ஐஎக்ஸ் ப்ளஸ் ஜேஒய் ப்ளஸ் கேஇசட் அந்த லொக்கேஷனில் இருக்குது. அதோட டைமு டின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதோட வேவ் மோஷனை 3 டைமென்ஷனில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஸோ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இன் 3 டைமென்ஷனில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் யூஸிங் மேக்ஸ்வெல் வேவ் ஈக்குவேஷன். ஸோ அதுதான் இந்த ஈக்குவேஷன். del square psi is equal to 1 by u square dou square psi by dou t square. ஸோ இது xyzல ரெப்ரசன்ட் பண்ணும்போது இப்படி எழுதலாம். இங்கே நியூன்னு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து வேவ் வெலாசிட்டி. இது வந்து ஈக்குவேஷன் 1. ஸோ இந்த ஈக்குவேஷன் 1ஓட சொல்யூஷனை எப்படி எழுதலான்னா psi r comma t is equal to psi naught r e power minus I omega tன்னு எழுதலாம். இங்கே psi நாட்னு இருக்கு இல்லையா, இதுதான் ஆம்ப்ளிடியூட். ஸோ இது வந்து பொசிஷன் ஃபங்க்ஷனாக எழுதலாம். ஸோ அதோட கோஆர்டினேட்ஸ் XYZ மட்டும்தான் இருக்கும், டைம் இருக்காது. இந்த ஈக்குவேஷன் 2-வை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா psi r comma t is equal to psi naught r e power minus I omega tன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டோ சை பை டோ டி இருக்கும். செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டோ ஸ்கொயர் சை பை டோ டி ஸ்கொயர். ஸோ அதே மாதிரி இதையும் வந்து 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டோ ஸ்கொயர் சை பை டோ டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் சை நாட் இன்டூ ஆர் இ பவர் மைனஸ் ஐ ஒமேகா டி இருக்கு. இங்கே இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, ஆக்சுவலி இந்த டேர்மை சை ஆர் கம்மா டின்னு எழுதலாம். அதனால தான் இங்கே இந்த டேர்முக்கு பதிலாக சை ஆர் கம்மா டின்னு எடுத்திருக்கோம். ஸோ இந்த டோ ஸ்கொயர் சை பை டோ டி ஸ்கொயர் வேல்யூ இருக்கு இல்லையா, இதை எடுத்துகிட்டு போய் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் 1ல் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது டோ ஸ்கொயர் சை பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் சை பை டோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் சை பை டோ இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் பை யூ ஸ்கொயர் சைன்ட்டு எழுதுகிறோம். பட் ஒமேகாவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 பை நியூ. ஸோ ஒமேகானா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, நியூனா வெறும் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த நியூ எப்படி எழுதலாம்னா 2 பை யூ பை லேம்டான்னு எழுதலாம். ஸோ இது கிராஸில் போச்சுன்னா ஒமேகா பை யூ இஸ் ஈக்குவல் டு 2 பை லேம்டா. இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஒமேகா பை யூக்கு தான் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். Also dou square psi by dou x square plus dou square psi by dou y square plus dou square psi by dou z square is equal to del square psi. இது equation 6ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ using equation 5 and 6 இங்கே இருக்கு இல்லையா, ஸோ equation 5 and 6-ஐ யூஸ் பண்ணி நம்ம எப்படி எழுதலாம்னா del square psi plus, ஸோ இந்த ஹோல் ஃபார்மை இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் எழுதலாம். ஸோ அதுதான் del square psi. இதுக்கு ஈக்குவல் டு வேல்யூ கிடைச்சது இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதுகிறோம். ப்ளஸ் 4 பை ஸ்கொயர் பை லேம்டா ஸ்கொயர் சை இஸ் ஈக்குவல் டு 0. இப்போது நம்ம லேம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எம்வி. ஸோ இந்த டேர்மும் கொண்டு வரும். இந்த டேர்மும் கொண்டு வந்துட்டு இங்கே லேம்டா இருக்கு இல்லையா, ஸோ அந்த பிளேஸில் இதை எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும்னா del square psi plus 4 pi square m square
dou pi square m square v square by h square psi is equal to 0 ன்னு எழுதலாம். E and V. So Eயும் Vயும் total energy. E a total energy, V a potential energy ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அதோட கைனட்டிக் எனர்ஜி எப்படி எழுதலாம்னா 1 by 2 mv square. ஸோ which is equal to E minus V. ஏன் இப்படி எழுதியிருக்கோம்னா ஆக்சுவலி டோட்டல் எனர்ஜியை எப்படி எழுதலாம்? டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு எழுதலாம். இது கைனட்டிக் எனர்ஜி, இது பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ நம்ம கைனட்டிக் எனர்ஜியில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால டோட்டல் எனர்ஜி மைனஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு எழுதியிருக்கோம். ஸோ இது இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த 1 by 2 mv ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா, இதை வந்து m ஸ்கொயர் v ஸ்கொயராக கொண்டு வரோம். ஸோ இங்கே ரெண்டு பக்கமும் வந்து எம்மால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ எம்மால் மல்டிப்ளை பண்ணுறதுனால 1 by 2 m ஸ்கொயர் v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இ மைனஸ் வி வரும். இந்த 2வை இங்கே கொண்டு போகிறோம். அப்படி கொண்டு போய் தான் இந்த ஈக்குவேஷனை எடுத்திருக்கோம். m ஸ்கொயர் v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2m e மைனஸ் வின்னு எடுத்திருக்கோம். ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஈக்குவேஷன் 9ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் எங்கெல்லாம் m ஸ்கொயர் v ஸ்கொயர் இருக்கோ அந்த இடத்துல நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா டெல் ஸ்கொயர் சை ப்ளஸ் 8 pi ஸ்கொயர் m பை ஹெச் ஸ்கொயர் இ மைனஸ் வி சை இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் ஸ்க்ராடிஞ்சர் டைம் இண்டிபெண்ட் வேவ் ஈக்குவேஷன். இவ்வளோ நேரமாக நம்ம டெரிவேஷன் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் ஜஸ்ட் ஒன் டைம் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த டெரிவேஷன்லாம் நம்மளுக்கு முக்கியமே இல்லை. ஸோ இதில் லாஸ்டில் வரக்கூடிய இந்த ஈக்குவேஷன் தான் இம்பார்ட்டண்ட். ஸோ எப்படி வந்ததுன்றத வேணும்னா அந்த டெரிவேஷனை பார்த்துக்கோங்க. அதெல்லாம் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணணுன்ட்டு இல்லை. ஸோ இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஈக்குவேஷன் இது தான். இதில் இருந்து தான் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த சைன் இருக்கு இல்லையா, இதுதான் வேவ் ஃபங்க்ஷன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ஹெச்ன்னு இருக்கு இல்லையா, இங்கே ஹெச் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ஆக்சுவலி ஹெச் கிராஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை 2 பை. ஸோ அதனால் ஹெச் கிராஸில் எழுத போகிறோம் ஈக்குவேஷன். இங்கே 8 பை ஸ்கொயர் பை ஹெச் ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா, ஸோ 8 பை ஸ்கொயர் பை ஹெச் ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து என்னென்னு எழுதுகிறோம், ஹெச் கிராஸ் ஸ்கொயர்னு எழுதுகிறோம். ஏன்னா ஹெச் கிராஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை 2 பையா, இதை வந்து ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும், ஸோ ஹெச் ஸ்கொயர் பை ஸோ 2 பை ஸ்கொயர் இருக்கும். அப்போது ஹெச் ஸ்கொயர் பை 2 பை ஸ்கொயர்னா இப்போது 2 பவர் 2னா 4 பை ஸ்கொயர் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், ஹெச் கிராஸ் ஸ்கொயருக்கு ஹெச் ஸ்கொயர் பை 4 பை ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இதில் வெறும் 4 பை ஸ்கொயர் பை ஹெச் ஸ்கொயர்னு மட்டும் எடுத்துக்கிறோம். அந்த டேர்ம் மட்டும் எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துகிட்டு எழுதும் போது அந்த ஈக்குவேஷன் டெல் ஸ்கொயர் சை ப்ளஸ் 8 இருந்தது, நம்ம 4 பை ஸ்கொயர்னு தான் எடுத்துக்கிட்டோம். அதனால் ரிமைனிங் 2 அப்படியே இருக்குது. ஸோ 2m பை ஹெச் கிராஸ் ஸ்கொயர் இ மைனஸ் வி சை இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கிறோம். ஸோ இதுவும் வந்து டைம் இண்டிபெண்ட் வேவ் ஈக்குவேஷன் தான். இது ஹெச் கிராஸில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம், இதை ஹெச்சில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இருக்கிறதுமே இம்பார்ட்டன்ட். ஹெச் கிராஸ்லேயும் சரி ஹெச்லேயும் சரி எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போது ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் ஃபார் அ ஃப்ரீ பார்ட்டிக்கல் பார்க்கலாம். ஸோ ஃப்ரீ பார்ட்டிக்கல்னால் ஈஸி. ஸோ v இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அப்போ அந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம், ஈக்குவேஷன் 12
v is equal to 0 substitute பண்ணிட்டோம்னா v is equal to 0னு substitute பண்ணிட்டோம்னா ரிமைனிங் இருக்கிறது அப்படியே எழுதினா போதும். del square psi plus 2m e by h cross square psi is equal to 0. So very simple Schrodinger equation for a free particle. இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃப்ரீ பார்ட்டிக்கல், டைம் இண்டிபெண்ட், டைம் டிபெண்ட். இப்போ டைம் டிபெண்டன்ட் ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன். ஸோ டைம் டிபெண்டன்ட் ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா by eliminating e from equation 12. ஸோ இந்த ஈக்குவேஷன் 12 இருந்து ஈவை எலிமினேட் பண்ணி எழுதணும்னா டைம் டிபெண்டன்ட் ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் கொண்டு வரலாம். ஸோ ஈக்குவேஷன் 3 வித் ரெஸ்பெக்ட் டு டீயால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இதுதான் ஈக்குவேஷன் 3. இந்த ஈக்குவேஷன் 3 டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு டி. அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dou psi by dou t is equal to minus I omega psi naught r e power minus I omega t ன்னு இருக்கு. ஒமேகா வேல்யூ தெரியும், அதை எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ psi naught e power minus I omega tன்னு எழுதுகிறோம். இதோட வேல்யூவும் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை psi rன்னு எழுதிக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஈயை ரிமூவ் பண்ணணும் இல்லையா? ஸோ இ பிளேஸுக்கு பதிலாக ஹெச் நியூன்னு எழுதிக்கிறோம். அப்புறம் நியூ இஸ் ஈக்குவல் டு ஹி பை ஹெச். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அந்த பிளேஸில் என்ன பண்ண போகிறோம்? இ பை ஹெச்னு எழுதிக்கிறோம். ஸோ 2 பை ஐ இ பை ஹெச் சைன்னு இருக்கு. இப்போ இந்த 2 பை ஹெச் இருக்கு இல்லையா, இதை ஹெச் கிராஸ்ன்னு எழுதிக்கிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் அப்போது மைனஸ் ஐ இ பை ஹெச் கிராஸ் ஐ இன்ட்டு, ஸோ இந்த ஐயால் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே ஆக்சுவலி இ சை எப்படி எழுதலாம்னா விச் இஸ் ஈக்குவல் டு ஐ ஹெச் கிராஸ் டோ சை பை டோ டின்னு எழுதலாம். ஸோ தட் சப்ஸ்டிடியூட்டிங் வேல்யூ ஆஃப் இ சை, ஸோ இ சை வேல்யூ இருக்கு இல்லையா, இதை எடுத்துகிட்டு வந்து ஈக்குவேஷன் 12 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 12 இதுதான் ஈக்குவேஷன் 12. ஸோ இதில் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் del ஸ்கொயர் சை ப்ளஸ் 2m by h cross ஸ்கொயர், அதாவது இ சையோட வேல்யூ இது இல்லையா, ஸோ அதனால் இ சைக்கு பதிலாக இந்த இது எழுதிட்டு மைனஸ் வி சை இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதுவோம். ஸோ இது வந்து ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகிறதுனால del ஸ்கொயர் சை இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2m by h cross ஸ்கொயர். ஸோ ரிமைனிங் இருக்கிறது அப்படியே எழுதுகிறோம். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? மைனஸ் ஹெச் கிராஸ் ஸ்கொயர் பை 2m, அதாவது கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். இங்கே மைனஸ் ஹெச் கிராஸ் ஸ்கொயர் பை 2m del ஸ்கொயர் சை ப்ளஸ் இதையும் இந்த பக்கம் கொண்டு போகிறோம் ப்ளஸ் வி சை இஸ் ஈக்குவல் டு ரிமைனிங் இருக்க இந்த டேர்மை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் என்ன ஈக்குவேஷன்னா டைம் டிபெண்டன்ட் ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன். ஏன்னா இங்கே டி இருக்குது. ஸோ அதனால் இந்த ஈக்குவேஷன் தான் டைம் டிபெண்டன்ட் ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் 15 இருக்கு இல்லையா, இது எப்படி எழுதலான்னா மைனஸ் ஹெச் கிராஸ் ஸ்கொயர் பை 2m del ஸ்கொயர் ப்ளஸ் வி சையை வந்து தனியாக எடுத்து எழுதிக்கிறோம் விச் இஸ் ஈக்குவல் டு ஐ ஹெச் கிராஸ் டோ சை பை டோ டின்னு எழுதுகிறோம். ஆக்சுவலி இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டேர்ம் தான் என்னென்ன ஹாமில்டோனியன் டேர்மு. இதை ஹெச்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஹோல் டேர்மை நம்ம ஹெச்னு ரெப்ரசன்ட் பண்ணால் அதை எப்படி எழுதலாம்? ஹெச் சை இஸ் ஈக்குவல் டு இ சைன்னு எழுதலாம். ஸோ இது எதோட ஈக்குவேஷன் பார்த்தோன்னா ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் மோஷன் ஆஃப் அ நான் ரிலேட்டிவிஸ்டிக் மெட்டீரியல் பார்ட்டிக்கிளோட ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஈக்குவேஷன், அப்புறம் இந்த ஹாமில்டோனியன் டேர்ம், அப்புறம் இந்த ஈக்குவேஷன். ஸோ இது ஃப்ரீ பார்ட்டிக்கல் ஈக்குவேஷன். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன், அதுக்கு அடுத்தது இந்த ஈக்குவேஷன். இதெல்லாம் தான் வந்து நீங்கள் தனியாக கலெக்ட் பண்ணி ரீட் பண்ண வேண்டிய ஈக்குவேஷன்ஸ்.